குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொல்லி ரிகலெக்ட் பண்ணிடுவோமா? ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி ரிகலெக்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து புது கான்செப்ட் படிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த இதில் இருக்கோம்? செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல என்ன பார்த்துருக்கோம்? எக்ஸசைஸ் 2.4ஓட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். சரியா குட்டஸ்? அதில் ஒரு சில ஃபார்முலாஸை மட்டும் குவிக்காக ரிகலெக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம அது ரிலேட்டடான முக்கியமான சம் செஞ்சிடலாம். சரியா? ஓகே மேடமா? சரி. ஓகே, இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா சதவீதமும் தனிவட்டியும். ஓகேவா? சதவீதமும் தனிவட்டியும்ல இப்ப நம்ம பார்க்குற முக்கியமான கான்செப்ட் எது? தனிவட்டியும் அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஞாபகம் இருக்கா? சோ என்னென்ன பார்த்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? எஸ்ஐ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனிவட்டி அப்படின்னா இதை தமிழ்லயும் எழுதிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி. பீனா என்னன்னா அசல். சரியா? ஆர் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். இங்க என் அப்படின்னா காலம். சரியா? நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்ப இதை என்னன்ற சிம்பிளையும் யூஸ் பண்ணலாம்னா டீன்ற சிம்பிளையும் யூஸ் பண்ணலாம். டீன்னு போடலாம் ஆர் என்னன்னு போடலாம். எதை மீன் பண்ணுது? காலத்தை மீன் பண்ணுது. சரியா குட்டஸ்? ஸோ எஸ்ஐ, தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா? PNR பை 100. ஞாபகம் இருக்கா? பீனா என்னன்னு பார்த்தோம்? அசல். என்ன? காலம். ஸோ என்னன்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை டீன்னு மென்ஷன் பண்ணலாம். சரியா? டீனா டைம் டியூரேஷன், என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றது. ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். ஓகேவா குட்டஸ்? சரி. ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்குரிய ஃபார்முலா. அமௌண்ட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அமௌண்ட்னா என்ன அர்த்தம்னா ஏ வந்து அமௌண்ட் அப்படின்னா மொத்த தொகை. ஸோ மொத்த தொகை அப்படின்னா பி பிளஸ் ஐ. ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம், நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பி பிளஸ் எஸ்ஐ. ஞாபகம் இருக்கா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ரீகேப்சுலேட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இன்னும் எப்படி எழுதலான்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பி அப்படியே இருக்கும். எஸ்ஐக்கு என்னப்பா படிச்சோம்? SI is equal to simple interest equal to P into N into R by 100 படிச்சோமா? ஸோ அதை தான் குட்டஸ் இங்க நான் யூஸ் பண்ண போறேன். வேற எதுவுமே செய்யல. சரியா? P into N into R by 100. இந்த இங்க இதுல டினாமினேட்டர் என்ன இருக்கும் நீங்களே பார்த்து சொல்லுங்க. இந்த P போட்டிருக்கேனா? ஓகே. ஸோ இந்த டினாமினேட்டர் இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஸோ நியூமரேட்டர்ல ரெண்டுலயுமே காமனா என்ன எடுத்துக்கலாம்? லெட்டர் P காமனா எடுத்தா என்ன எப்படி எழுதுவோம்? P காமனா எடுத்திருக்கோம். நான் உங்களை எல்சிஎம் எடுக்க சொல்லல குட்டஸ், ஜஸ்ட் நியூமரேட்டர்ல உள்ள வேல்யூஸை மட்டும் தான் காமனா எடுக்க சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ அப்ப என்ன இருக்கும்? இங்க 1 இருக்கும், பிளஸ் இங்க NR பை 100 இருக்கும். சரியாம்மா? நான் சொல்றது புரியுதா? ஸோ அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு, பார்த்து சொல்லுங்க. அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டு 1 பிளஸ் என்ஆர் பை 100 சொல்லி பார்த்துருக்கோம். எதுக்கு இந்த ஃபார்முலா இப்போ எழுதுறோம் அப்படின்னா, லாஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதை நீங்க புதுசா ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி படிக்க வேண்டாம், ஏற்கனவே படிச்ச விஷயங்களே போதும். ஸோ அந்த இதில் வச்சுதான் நான் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கேன். சரியா குட்டஸ்? ஒரு 2 3 சம்ஸ்க்கு இதே மாதிரி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா மைண்ட்ல நின்றோம். சரிடாமா? ஸோ அமௌண்ட் மொத்த தொகைக்கு என்ன ஃபார்முலா? ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐன்னு சொல்லியும் போடலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு என்ன ஃபார்முலாவாகவும் எழுதலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் என்ஆர் பை 100 சொல்லலாம். சரி குட்டஸ்? சம் செய்யலாமா? ஓகே டன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் செஞ்சுட்டேன், அது ரிலேட்டடான எக்ஸசைஸ் செய்யலாம். ஓகேவா? ஸோ குவிக்கா ரிகேப்சுலேட் பண்ணோன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR பை 100. ஞாபகம் இருக்கா குட்டஸ்? இது ரிலேட்டடான சம்ஸ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேனே. ம், ஒரு செகண்ட் இருங்க, நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா குட்டஸ்? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்குரிய நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் செஞ்சோம்ல. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்ல 1 or 2 சம்ஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்போ அதுக்குரிய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். இந்த இருக்கு பாருங்க. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செஞ்சிருக்கோம்ல. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸை தான் இப்போ உங்களுக்கு நம்ம வந்து மேனுவலா செஞ்சு காமிச்சோம். இப்போ அதை இங்க ஸ்டிமுலேஷன்ல எப்படி நம்ம செஞ்சிருக்காங்கன்றதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்ப பி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000, 25,000. சரியா குட்டஸ்? அவங்க கொடுத்துருக்கத நான் அப்படியே ரீப்ளேஸ் பண்றேன். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8%, 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆண்டுகள் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்கப்பா. சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஆ. ம். இப்ப பாருங்க, பட்டனை ஜஸ்ட் என்டர் பட்டன் டச் பண்ணோடனே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஒன்ஸ் இப்போ உங்களுக்கு செஞ்சும் காமிச்சிடுறேன், ஞாபகப்படுத்துன மாதிரி இருக்கட்டும். நமக்கு பி என்ன கொடுத்துருந்தாங்க? 25,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட சிம்பிள் வந்து ருப்பஸ். ஸோ போட்டே சிம்பிள் யூஸ் பண்ணியே செய்யுங்க. பி இஸ் ஈக்குவல் டு பின்னா அசல் குட்டஸ் 25,000. இதை நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு ரீகேப்சுலேட் பண்றதுக்காக செய்றேன். n இஸ் ஈக்குவல் டு 1 இயர். சரியா? r இஸ் ஈக்குவல் டு 8%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம்? SI is equal to 25,000 into 1 into என்ன கொடுத்துருக்காங்க? 8%. ஸோ பை 100. ஞாபகம் இருக்கா? ஸோ இதானே பண்ணோம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க குட்டஸ்? இதுல n வந்து 3 years குட்டஸ். சரியா? ஆ. இப்ப 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோமா? கேன்சல் பண்ணா என்ன வரும்? 250, 3 into 8. ஞாபகம் இருக்கா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எப்படி நான் மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன்? இந்த 250, இந்த ஜீரோவை லாஸ்ட் ஆட் வச்சுக்கோங்க குட்டஸ். 25 3s are 75. அப்ப 750 into 8. ஸோ இந்த ரெண்டையும் இப்ப மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜீரோ அப்படியே தான் கேரி அவுட் பண்ண சொல்றேன். லாஸ்ட்ல அந்த ஜீரோ இருக்கிற வரைக்கும் கேரி அவுட் பண்ணுங்க. 75 8s are என்னன்னு போய் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 600 சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓட ஆன்சர் என்னன்னா 6,000. ஸோ இது என்னன்னு செய்யலாம்? வெறும் இது இயரா, ருப்பஸா, பர்சன்டேஜா அப்படின்னா ருப்பஸ் ஆர்எஸ் போடலாம். இல்லாட்டினா அந்த ருப்பஸ்க்குரிய சிம்பிள் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அந்த சிம்பிள் போட்டுடலாம். ஸோ இதுதான் குட்டஸ் நம்ம செஞ்ச இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றதும் நான் இங்க மேனுவலா செஞ்ச கூடிய ஆன்சர். சரி, இது வெறும் தனி வட்டின்னு மட்டும் கேட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? தனி வட்டி. இப்ப நம்ம தானே எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தானே நிறைய விஷயங்கள் படிக்கிறோம். சரி, செகண்ட் கொஸ்டின். இப்ப இதே இது மொத்த தொகை. மொத்த தொகை அவங்க வாங்கினது எவ்வளவுப்பா வாங்கியிருக்காங்க? 25,000 ரூபாய் வாங்கியிருக்காங்கப்பா. எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துருக்காங்க? 3 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வட்டி வீதத்துல? 8% கொடுத்துருக்காங்க. திருப்பி கொடுக்கும்போது மொத்த தொகைக்கு அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? அசல் பிளஸ் வட்டின்னு தானே பார்த்தோம். பீன்றது அசல், ஐன்றது எஸ்ஐன்றது இந்த வட்டி வீதம். அப்ப என்ன குட்டஸ் வரும்? ஸோ 25,000 நம்ம கொடுக்க வேண்டிய வாங்கின கடன். சரியா? ஸோ அதுல வட்டி எவ்வளவு வந்திருக்கு எனக்கு? 6,000. அதை இப்படியே கூட ஆட் பண்ணி காமிக்கிறேனே, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஆட் பண்ண என்ன வரும்? 000, இங்க 1, இங்க 3. ஸோ அப்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணும் போது எவ்வளோ அமௌண்டா கொடுக்கணும்? 31,000 ரிட்டர்ன் பண்ணணும். சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதாம்மா? ஸோ அவங்க ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 31,000. ஸோ இந்த கேல்குலேஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 minutes ஆர் 4 minutes ஆன விஷயங்களை தான் அவங்க வித்தின் அ செகண்ட்லயே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. சொல்றது புரியுதாடாம்மா? ஸ்கிரீன் ஷேர் பண்றதோட மீனிங் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இப்ப அடுத்த சம் பாருங்களேன். வேற எந்த சம் பார்க்கலாம்? ஆ. சோ இப்ப இந்த எஸ்ஐக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம்ல. இப்ப இந்த எஸ்ஐ என்ன உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எஸ்ஐ அப்படின்னா இங்க 1 2 3 4. எஸ்ஐனா ரெண்டையும் ஒன்னா டுகெதரா கன்சிடர் பண்ணணும். சரியா?
எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னாலும் இன்ட்ரெஸ்ட்னாலும் ஒண்ணுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்ப நீங்க ஐனே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகும். இப்ப 1 2 3 4. ஸோ இந்த 4 வேரியபிள்ல ஏதாவது 3 கொடுத்துட்டு மீதி ஒண்ணா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படிதானே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் படிச்சிருக்கோம். எல்லாமே ஞாபகம் இருக்கா குட்டஸ்? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்ப நம்ம அடுத்து பாக்குறோம். சரி, இப்ப இதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இப்ப என் வந்து எப்பயுமே முழு ஆண்டா கொடுப்பாங்களா, இல்ல மாதத்துல கொடுப்பாங்களா, இல்ல நாள்ல கொடுக்கலாம்? இப்ப என் கேன் பி என்னவா வச்சிருக்கலாம்? ஒரு முழு ஆண்டு. முழு ஆண்டு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அந்த மாதிரி முழு ஆண்டுகள்லயும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா மாதத்திலையும் கொடுக்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே காமிச்சிடுறேன். இந்த இருக்கு பாருங்க. உங்களுக்கு காமிக்கிற எடுத்துக்காட்டுல எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண்டு, ஒரு முழு ஆண்டு 9 மாதங்கள். ஸோ ஆண்டுலையும் கொடுத்து மாதத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ முழு ஆண்டுலையும் கொடுக்கலாம், மாதத்துலையும் கொடுக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ராவும் ஒரு விஷயங்கள் படிச்சோம். நாட்கள். நாட்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் நான் வட்டி வாங்கணுமா, என்னோட தேவையை பொறுத்து நான் இப்ப ஒரு 4 மாசம் 5 மாசத்துல வாங்கிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாமா? எனக்கு 4 5 மாசம் கூட தேவையில்லைப்பா. அந்த 4 5 மாசத்தை நாட்கள்லயும் கேல்குலேட் பண்ணது எப்படின்னு பண்ணோம். இல்லப்பா நான் 1 மாசத்துக்கும் கம்மியா ஒரு 20 நாள்ல வாங்கின பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்ப 1 வருஷத்துக்குரிய வட்டியை நம்ம கட்டுவோம் கிடையாதுல்ல. அப்ப அந்த 20 நாளுக்குரிய வட்டி கட்டுற மாதிரி தானே நம்ம சம் செஞ்சோம். சோ இது இவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் குட்டஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிடம்மா? ஓகே டன். இன்னைக்கு நம்ம பாக்குறது வந்து என்ன செய்ய போறோம்னா, இது ரிலேட்டடான எக்ஸசைஸ் சம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆஹ் ஒரு 3 சம்ஸ் பெண்டிங்ல இருக்கு. அந்த 3 சம்ஸ் இப்ப பாத்திரலாம். எக்ஸசைஸ் 2.4ல பயிற்சி 2.4ல நம்ம இப்ப பார்க்க போற கணக்கு எத்தனாவது கணக்கு அப்படின்னா 6th சம். சரியா? இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னாலும் நான் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிடுறேன் குட்டர்ஸ். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு ஒரு சம் பார்த்தோம். இது ஒரு உதாரணத்துக்கு. நம்ம எப்பயுமே பிரின்சிபல் அமௌண்ட் உங்களுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு நான் 100 ரூபாய் வாங்கியிருக்கேன்ப்பா. சரியா? சோ 100 ரூபாய் வாங்கிட்டு 1 வருஷம் கழிச்சுதான்ப்பா நான் திருப்பி கொடுக்குறேன். எவ்வளவு பர்சன்டேஜுக்கு அப்படின்னா, இப்ப நான் 10% போடுறேன். சரியா? நான் வாங்கினது எவ்வளவு? 100 ரூபாய் வாங்கியிருக்கேன், இல்ல 1000 ரூபாய் கூட வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோமே. மினிமம் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கோம். ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். 1 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுக்குறேன். 10% வாங்கியிருக்கேன். அப்ப இதுக்கு நான் எப்படிப்பா நான் ரிட்டர்ன் பண்ணணும்? பாருங்க, அழகா 1 செகண்ட்ல ஆன்சர் வந்துருச்சு. சோ நமக்கு நல்லா தெரியும்ல என்ன செஞ்சிருக்கோம். பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100. அதான தனி வட்டிக்குரிய ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க இங்க? 1000 ருபீஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண சொல்றேன். என் வந்து ஒரு முழு ஆண்டு. சரியா? ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் இங்க? நான் 10ஆ வச்சுக்கிற சொல்லியிருக்கேன். ஸோ பி இன்டூ என் இன்டூ ஆர் பை 100 கேன்சல் பண்ணி போட்டோம்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 100. குட்டஸ் சிம்பிளோட சேர்த்து போடணும் குட்டஸ். அப்பதான் இது வந்து பணத்தை மென்ஷன் பண்ணுதா, இல்லாட்டினா அந்த சதவீதத்தை மென்ஷன் பண்ணுதா, இல்ல காலத்தை குறிக்குதான்றத புரியும். சரியா? இங்க தனி வட்டியோட அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு? 100 ரூபாய். இதே இது நான் 100 ரூபாய்க்கு வந்து வட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன கூட்ட செய்வோம்? ஏற்கனவே வாங்கினா ஒரு 1000 ரூபாய், அந்த 1 வருஷம் கழிச்சு வட்டி திருப்பி கொடுக்கணும்ல. அப்ப 1000 ரூபாயோட ஒரு 100 ரூபாய் சேர்த்தா எவ்வளவு வரும்? 1100 ரூபாய் வட்டி கொடுக்கணும். புரியுதா? மினிமம் ஒரு சின்ன அமௌண்ட்ல உங்களுக்கு நான் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். சொல்றது புரியுதா குட்ட? ம். சரி. இப்ப இது இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லி காமிக்கிறேன். இப்ப மினிமம் அமௌண்ட் இங்க 100 போட்டிருக்காங்கல்ல. சரி, ஓகே டன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரீகேப்சுலேட் பண்றதுக்குரியதா நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ள போடலாம். சரிம்மா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 6ல வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆண்டுக்கு 6% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும்? குட்டஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எத்தனை ஆண்டுகளில், வருஷத்துக்கு வட்டி எவ்வளவுப்பா கொடுக்குறாங்க? இது வந்து ஆண்டு வட்டிக்கு சொல்லியிருக்காங்க. சோ ஆண்டுக்கு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. ஆண்டுக்குன்றதுல PA அப்படின்னு சொல்லுவாங்க, பெர் ஆனம். சரியா? ஆண்டுக்கு. ஓகேவா? ஒரு தொகை. ஒரு தொகைனா வாங்கின இந்த அசல் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 17,800 வாங்கியிருக்காங்கப்பா.
சரியா? அது ஏன் டீச்சர் 17,800க்கு 17 வாங்கிக்கலாமே, இல்ல 18,000 வாங்கியிருக்கலாமே, நமக்கு எவ்வளவு தேவையோ அப்படித்தானே அவங்க வாங்குவாங்க. சோ அதனால இதை நம்ம ரவுண்ட் ஆஃபா சொல்ல முடியாது. சரியா? சோ அசல் எவ்வளவு? 17,000. ருப்பு சிம்பல் போட்டுக்கோங்க. 17,800. ஓகேவா? சொல்றது புரிஞ்சா? ஓகே. அது எவ்வளவா மாறி இருக்கான் குட்டஸ்? 19,936 ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கப்பா. திருப்பி நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு 17,800 நான் வாங்கியிருக்கேன். வருஷத்துக்கு 6% வட்டி விதத்துல வாங்கிட்டேன். ரிட்டர்ன் பண்ணும்போது 19,936 ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆனா இது எத்தனை ஆண்டுகள்ல நான் இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்? ஸோ என் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க். புரிஞ்சுச்சா? கொஷினை ரீட் பண்ணிட்டு நீங்க அதை இப்படி தனியா லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு சம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டியா இருக்கும். சம் செஞ்சிடலாமா? என்ன செய்யலாம்? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண? நமக்கு தெரிஞ்ச ரெண்டே ஃபார்முலா இங்க எழுதிக்கிறேனே. SI is equal to PNR by 100. இது எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. சரியா? போர்டு தெரியல. சாரி. ம். சரி, சைன் பண்ணலாம். லை இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டோம்? PNR by 100. அமௌண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? A is equal to P plus I. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோமா? சம் செஞ்சிடலாமா? சரி, இந்த ரெண்டுமே எனக்கு தெரியுமா? பி தெரியும், ஏ வேல்யூ தெரியும். அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம எஸ்ஐக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்? பி வேல்யூ, என் வேல்யூ, ஆர் வேல்யூ. இந்த 3 வேல்யூ தெரிஞ்சாதானே யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேனா? 1 2 3 4 வேரியபிள், 3 வேரியபிளோட டேட்டா இருக்கு. சரி, இது 1, இது 2. 2 வேரியபிளோட டேட்டா வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாதுல்ல. நான் என்ன சொல்லியிருக்கோம்? 4 வேரியபிள்ல 3 வேரியபிள் டேட்டா தெரிஞ்சாதான்ப்பா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். எனக்கு இப்ப என்னது? 1 2 வேரியபிள் தான்ப்பா தெரியுது. 3வது வேரியபிள் என்ன தெரியணும் அப்படின்னா என் கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? சோ என் கண்டுபிடிக்கணும். அப்ப ஐ தெரிஞ்சாதானே இதை நான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஐக்கு பதிலா தான் இங்க ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஏவோட டேட்டா வச்சுதான் நான் இப்ப ஐ கண்டுபிடிக்க போறேன். நான் உங்களை ரொம்ப குழப்பல, ஈஸியா சொல்லித்தரேன். ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ சொன்னோமா? சோ அப்ப இதை எழுதிருங்க. இந்த வேல்யூ எழுதுங்க. ஏக்கு என்ன போடுவோம்? 19,936 இஸ் ஈக்குவல் டு 17,800 பிளஸ் ஐ. எனக்கு ஐ தானே வேணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே தெரியணும். அப்ப இந்த 19,936 இருந்து 17,800 என்ன செய்யணும்? கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க. கழிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சோ கழிச்சிடலாமா? என்ன வரும்? 2,136 வட்டி கட்டியிருக்காங்கப்பா. கான்செப்ட் புரிஞ்சிருச்சாடாமா? ஓகே, இதைத்தான் இப்ப நான் இங்க யூஸ் பண்ண போறேன். இப்ப எனக்கு தெரியுமா? ஐயும் தெரிஞ்சிருச்சு. சோ 1 2 3 3 டேட்டா தெரிஞ்ச இதை யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம்? பி என் ஆர் பை 100. சோ 2000. குட்டீஸ், இந்த ஃபார்முலா எழுதிட்டு டேட்டாவை சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 லைன் ஸ்பேஸ் விடுங்க. அப்பதான் கேன்சலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? 2,136 17,800 என் தான் கேட்டிருக்காங்க. ஆர் என்ன கொடுத்திருக்காங்க? 6% கொடுத்திருக்காங்க. பை 100. சரியாம்மா? இப்ப இங்க இதுல நார்மல் கேன்சலேஷன் தான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. இங்க 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். சோ இங்க இருக்கிறது மீதி உள்ள நம்பரை இந்த பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தாலும் சரி, இல்ல டீச்சர் நான் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிருக்கேன்னா நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர் கேன்சலேஷன்ல பண்ணாலும் ஓகே தான் குட்டர்ஸ். சொல்றது புரியுதாடாம்மா? ஆனா கேன்சலேஷன் பண்ணும்போது எல்லாமே என்ன சிம்பிள்ல தான் இருக்கணும்? மல்டிபிளிகேஷன்ல சிம்பிள்ல இருந்தாதான் நியூமரேட்டருக்கு நியூமரேட்டர், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் சொல்லி கேன்சல் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எந்த டேபிள்ல டிவைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா ஒரு 3 டேபிள்ல டிவைட் பண்ணலாமே. 2 3s are 6. இங்கேயும் என்ன டேபிள்? 7 3s are 21, 1 3s are 3, 2 3s are 6. ஓகேவா? அகெயின் 2 டேபிள்ல 1 டைம். இங்க கேன்சல் பண்ணும் போது என்ன வரும்? 3 2s are 6, ரிமைண்டர் 1 11ல 5 டைம்ஸ் வரும் அண்ட் தென் 6. சரியாடம்மா? ஓகே, இதுக்கு மேலே அட் ப்ரெசன்ட் நான் 2 லைன் ஸ்பேஸ் விட்டே பாருங்க பத்தலையா? ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த ஸ்டெப்ல கேரி அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 356 is equal to 178 into n. மீதி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்ப எனக்கு n தான்ப்பா வேணும் அப்படின்னா
356/178. ஸோ சொல்லி பாருங்க. இதுல இன்னும் ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனே. இதோட யூனிட் டிஜிட் பகுதிக்கு தொகுதிக்கு எப்படி கேன்சல் பண்ணலாம். டீச்சர் 178வது வாய்ப்பாடுலாம் எனக்கு தெரியாதுன்னா டீச்சரா இருக்க எனக்குமே தெரியாது. பட் ஈஸியா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்குறேன். இங்க என்னது யூனிட் டிஜிட் ஒன்றாவது ஸ்தானம் 8 இருக்கா. மேல உள்ள நியூமரேட்டர்ல ஒன்றாவது ஸ்தானம் என்ன இருக்கு? 6 இருக்கு. கரெக்டா? சோ அப்ப 8 டேபிள்ல எத்தனை டைம் சொன்னா 6 வரும்னு பாருங்க. 8 ஒன்ஸா 8, 8 டூஸா 16 வருமா? அப்ப டைரக்டா ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல 178 2ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றேன். கான்செப்ட் புரியுதாடம்மா? திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. டினாமினேட்டரோட யூனிட் டிஜிட் வந்து 8, நியூமரேட்டரோட யூனிட் டிஜிட் வந்து 6 இருக்கு. சோ அப்ப உனக்கு 178 டேபிள் தெரியுமா? 178வது வாய்ப்பாடு தெரியுமானா கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. சோ அப்ப சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படி சொல்றேன், இதோட யூனிட் டிஜிட்டும் நியூமரேட்டரோட யூனிட் டிஜிட்டையும் கம்பேர் பண்றோம். டினாமினேட்டர்ல 8 இருக்கா. சோ 8 எத்தனை டைம் சொன்னா 6 வரும்னு பாருங்களேன். 8 ஒன்ஸ் ஆர் 8, 8 டூஸ் ஆர் 16. சோ பை ட்ரையல் அண்ட் எரர்ல ட்ரை பண்ணி பார்ப்போமா. 8 டூஸ் ஆர் 16க்கு 6 ரிமைண்டர் 1. அடுத்து 7 2s are 14 plus 1 5. சரியா? அடுத்து 5 15 நீங்களே சொல்லுங்க. நான் 5ன்னு சொல்றது அந்த ஒரே 1 டிஜிட் மட்டும் தான் எழுதுறது. சரி, மீதி என்ன இருக்கு? அகைன் 1 இருக்கு. சரியா? 1 2s are 2, 2 plus 1 என்னது? 3. எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருச்சு. அப்ப இது 1 டைம், இது 2 டைம். சோ என்னோட ஆன்சர் என்னதுப்பா? இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? n is equal to எத்தனை வருஷம்? 2ன்னு போடக்கூடாது, 2 இயர்ஸ். இப்படி ஷார்ட் ஃபார்ம் ஒய்ஆர் போடுங்க, இல்ல ஃபுல் ஃபார்ம்ல எழுதிருங்க 2 இயர்ஸ். அப்ப அவங்க எத்தனை வருஷம் கழிச்சுப்பா திருப்பி கொடுத்துருக்காங்கன்னா 2 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துருக்காங்க. சரிடாம்மா? சோ இது வட்டிக்கு வாங்கினதாவே நினைக்காதீங்க, ஒரு பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்ணோம்ப்பா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, புரியுதா குட்டர்ஸ்? நம்ம டீட்டெயில்டா அந்த சம் பார்த்துருக்கோம். n is equal to என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2 இயர்ஸ் வந்துருச்சு. சரி, புரியுதாடாம்மா? ஓகே, டன். அடுத்த சம் போடலாமா? இப்ப நம்ம எந்த சம் பார்க்க போறோம்னா 7th சம் பார்க்க போறோம். சரிடாம்மா? ஓகே. ம் இப்ப நம்ம இந்த 7th சம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்ல பார்த்திருக்கோம். அது ரிலேட்டடான சம்ஸ் தான் குட்டர்ஸ். சரி, வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கடனாக வழங்கப்பட்ட அசல், உங்களுக்கு புக்கை கூட காமிக்கிறேன். ஆ 7வது கணக்கு. கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனி வட்டியின் மூலம் பெறப்பட்ட தொகை 55,560 இருந்தது ஏனில் வட்டி வீதம் காண்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நம்மளோட கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்றேன். 48,000 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளவுக்கு? 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் கொடுக்கும்போது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 55,560 கொடுத்துருக்காங்கப்பா. சோ அதுக்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ப என்ன போட்டு கொடுத்துருப்பாங்க? கான்செப்ட் புரியுதாடாம்மா? என்ன சொல்றது புரியுதா? சோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? எப்படி ஆர்டர்ல வேணாலும் எழுதலாம். இந்த ஆர்டர்ல தான் எழுதணுமா, அந்த ஆர்டர்ல தான் எழுதணுமான்னுலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டர் பீலே எழுதிக்கோங்க. பி இஸ் ஈக்குவல் டு அசல் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க? யூனிட்ஸ் போட்டுக்கோங்கடாமா. 48,000. சரி, அமௌண்ட் எவ்வளவு வாங்கியிருக்காங்க? n இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல நான் அமௌண்ட் எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் எழுதுறேன். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் பண்ணும்போது? 55,560. ஓகேவாடா? சரி, n is equal to 2 years. சரியா? 2 years 3 months, 2 வருஷம் 3 ஆண்டுகள். அப்ப இதுக்குரிய என்னப்பா கேட்டிருக்காங்க? கமா r is equal to question mark. சொல்றது புரியுதாடா? r is equal to question mark. இந்த 2 years 3 months நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ஏற்கனவே இதை நம்ம செஞ்சிருக்கோம். 2 முழு ஆண்டுகள் ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இந்த 3 மாசம்ன்றது அடுத்த வருஷம் 3வது வருஷத்தோட தொடக்கம். 2 முழு ஆண்டுகள் ஃபுல்லா முடிச்சுட்டு 3வது வருஷத்துல தானே ஆரம்பிச்சிருக்கு. சரி, இந்த மந்த் இயரா மாத்தோம்னா என்ன அர்த்தம்? 12 மாசம். ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அதுல 3 மாசம் தான்ப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. சொல்ற கால்குலேஷன் புரியுதாடாமா? எல்லாமே ஒரே கால்குலேஷன்ல நான் மாத்துறேன். இயரா மந்தாவோ இல்ல மந்தா இயராவோ மாத்தலாம். இங்க நான் மாத்துறது எல்லாத்தையுமே இயரா மாத்துறேன், மந்த் இயரா மாத்திருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1/4. அப்ப 2 1/4. அப்ப இது என்ன ஃபிராக்ஷன்ல இருக்கு?
மிக்சர் ஃப்ராக்ஷன்ல இருக்கா? ஸோ மிக்சர் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்தினா எப்படி செய்யணும்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், அங்க வந்து நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். கரெக்டா குட்டர்ஸ்? செய்வோமா? 4 2 8 8 + 1 என்ன? 9/4. ஸோ இதுதான்ப்பா என்னோட n வேல்யூ. சமைக்கலாமா? ஸோ வழக்கம் போலதான் நான் உங்களுக்கு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிறீங்களான்னு பாப்போமா? நான் ஹிண்டா கொடுத்துறவா? சரி, இந்த ஒரே ஒரு சம் மட்டும் வேணா செஞ்சு கூட காமிச்சிடுறேனே. ஸோ என்ன செஞ்சிருக்கோம்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா A இஸ் ஈக்குவல் டு P+I போட்டோம். Pல என்ன செஞ்சிருக்கோம்? A வந்து 55,000 56 55,560. ஆ I இஸ் ஈக்குவல் டு பிளஸ் பி இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பி ஆகும். அப்ப என்ன வரும்? 48,000. ஸோ அடிஷனா சப்ராக்ஷனா? சப்ராக்ஷன் தானே பண்றோம். ஸோ சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 0 6 இந்த 5 அப்படியே வந்துரும்பா. ஸோ இதை கேன்சல் பண்ணா 15 ஆயிரும். சரியாடா? 15ல 8 போச்சுன்னா 7. ஓகேவாம்மா? அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன வந்திருக்கு? இங்கே எழுதுறேனே. I is equal to PNR/100. ஸோ என்ன வரும்? 7,560 7,560 is equal to என்ன போட்டோம்? என்னோட P வேல்யூ 48,000. குட்டு சொல்லிக்கிட்டே எழுதினாதான்டமா தப்பு வராது. Pக்கு பதிலா A போட்டுறக்கூடாது. ஏன் என்ன கொடுத்துருக்காங்க? 9/4 ஃப்ராக்ஷன்ல இருக்கு. சரியாம்மா? PNR நம்ம கண்டுபிடிக்கணும் by 100. சரிடா? ஆ இப்ப நீங்களே கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே டன். இந்த 4க்கு இந்த நியூமரேட்டர்லயே இருக்கா? கேன்சல் பண்ண தெரியுமா? குட்டஸ் இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் ரிப்பீட்டடா சொல்ற ஒரே கான்செப்ட் என்னடாமா, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற எல்லாத்தையுமே டிவிஷனுக்கு ஈஸியா கேன்சல் பண்ணலாம். இவ்வளவுதான் கான்செப்ட். அடுத்து இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்கப்பா. ஸோ மிச்சம் எனக்கு லெஃப்ட் அவுட் என்னது? இந்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 1 டைம், இங்க 2 4. சரிடம்மா? புரியுதா? ஸோ இதுக்கு மேல என்ன கேன்சல் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்த்து சொல்லுங்க. அடுத்த ஸ்டெப் இங்க நான் கேரி அவுட் பண்றேன். 756 is equal to 24 into 9 into R. இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதை எந்த டேபிள்ல நீங்க கேன்சல் பண்ணலாம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. 3 டேபிள்ல போடலாமா? 1 by 1 யோசிச்சு சொல்லுங்க, போட்டுடலாம். இல்ல டீச்சர் எனக்கு ரிஸ்கியா இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கான்னு செஞ்சா அது சான்சஸ் இருக்கு. லைக் 50-50 தான். சம்டைம்ஸ் மிக்சர் ஃப்ராக்ஷன்ல வந்தா எனக்கு வகுப்படலன்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால குட்டி குட்டி டேபிள்லயாவே டிவைட் பண்ணி பார்த்துருவோம். சரியா குட்டர்ஸ்? ஓகே, இங்க 2 டேபிள் டிவைட் பண்றேன்ப்பா. 1 டைம் 2 டைம். இங்க என்ன வரும்? 3 2s are 6, 7 2s are 14, 8 2s are 16. சரியாடா? அகெயின் எந்த டேபிள்ல போடலாம்? வழக்கம் போடல 2 டேபிள்ல போடுவோமா? அஸ் யூஷுவல் போட்டுருங்களேன். ஆ இங்க போட்டீங்கன்னா என்ன வரும்? 6 2s are 12. இங்க என்ன பண்ணிருக்கேன்? 3 17 18. இங்க 1 டைம், 8 2s are 16, ரிமைண்டர் 1 வந்து 9 டைம்ஸ். சரியா குட்டஸ்? ஸோ இப்போ 189 இருக்கு. இங்க 6 இன்டூ 9 இன்டூ ஆர் இருக்கு. பாத்தீங்களா? ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஏற்கனவே 2 லைன் ஸ்பேஸ் விட்டு செய்யும் போதே பாருங்களேன் எனக்கு வந்து ஸ்பேஸ் பத்தல. ஸோ வேணா நீங்க 3 லைன்ஸ் கூட ஸ்பேஸ் விட்டு சம் செஞ்சுக்கோங்க குட்டஸ். சரியா? சம் செய்யலாமா? ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? 1 டைம், இங்க 8 டைம்ஸ். ஓகே, இது 18. யா கரெக்ட். ஸோ இது என்ன செஞ்சிடலாம்? 3 டேபிள்ல போடலாமா 2 டேபிள்ல போடலாமா? என்ன செய்யலாம்? போட்டு பார்த்துருவோமா? வழக்கம் போல நீங்க போட்டு பாருங்க. இல்லாட்டினா நானே போட்டு காமிச்சிடவா? ஓகே, இங்க 6 இருக்கா? இங்க 3 டேபிள்ல போட்டுருவோம். 3 3s are 9, 6 3s are 18, 3 3s are 9. சரியாடாமா? இங்க 1 டைம், இங்க வந்து என்ன வரும்? 6 3s are 18, 3 3s are 9, 2 1. சரியா? ஸோ அப்ப என்ன வந்திருக்கு? இங்க நான் ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்கேன். நான் 84க்கு 12 வருது.
குட்டிஸ்மா சாரிடா, நான் திருப்பி இது கேல்குலேஷன் பண்ணிடுறேன். ஐ திங்க் டிட் சம்திங் ராங்லி. இங்க என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே கரெக்டா ஒன்ஸ் நான் செஞ்சும் பார்த்துருந்துருக்கேன். இங்க டபுள் ஜீரோக்கு டபுள் ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம், இந்த ஜீரோக்கு இங்க கேன்சல் பண்ணிட்டோம், இங்க ஒன் டைம். இங்க பாருங்க குட்டஸ், சாரிடாமா, மை மிஸ்டேக். இங்க ஃபோர் டேபிள்ல தான் நான் கேன்சல் பண்ணிருக்கேன். அப்ப இங்க ஒன் என்ன வரும், ஒன் ஃபோர்ஸா ஃபோர், டூ ஃபோர்ஸா அதான் எயிட். சாரி, நான் இங்க மிஸ்டேக் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி குட்டஸ், நான் நோட்டீஸ் பண்ணல, நான் டூ டேபிள்ல போட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ அப்போ ஒன் டைம் இங்க இது. ஸோ அப்போ என்ன வரும், 7 5 6 இஸ் ஈக்குவல் டு 12 இன்டூ 9 இன்டூ ஆர். சரிடாமா? ஓகே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ எதால டிவைட் பண்ணலாம், வழக்கம் போல டூ டேபிள்ல போட்டுருவோமா? 6 2 12, இங்க 3, 7 2 14, ரிமைண்டர் 1 8. சரியாடா? அடுத்து திருப்பி த்ரீ டைம்ஸ், இங்க என்ன வரும், ஒன் டைம். மீதி என்ன இருக்கு, 17, 8 2 16, ரிமைண்டர் 1 9. சரியாடா? இது மாதிரி கேன்சல் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைமா இருக்கு, இல்லாட்டினா நான் போட்டு கூட காமிச்சிடறேன். எனக்கு ஆன்சர் ஆக்சுவலி மிஸ் செய்யும்போது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஒன் டைம், இங்க என்ன வந்திருக்கு, 6, இங்க த்ரீ டைம்ஸ். சரியா? 63 இஸ் ஈக்குவல் டு 9 இன்டூ ஆர். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஆர், நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 63/9. ஸோ ஒன் டைம், செவன் டைம், யா 9 7 63. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, 7%. குட்டீஸ் இந்த இடத்துல நான் நோட்டீஸ் பண்ணல, எனக்கு இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஆர் இஸ் ஈக்குவல் டு 7%. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். சரிடாம்மா? ஓகே. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் சொல்றேன், புக்ல என்ன இருக்குன்றத அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் 2.29. ஒரு அசலா ஒரு அசல் 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்தது எனில் அசலை காண்க. ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்கப்பா, உங்களுக்கு தெரியுதா, பிளர்ரா இருக்கா? ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. 5 வருஷத்துல எவ்வளவுப்பா மாதிரி இருந்திருக்கு, 10,050 கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல, 10% இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தா, அப்ப அந்த அசல் என்ன போட்டிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குட்டூஸ் இந்த இடத்துல கேல்குலேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இப்ப நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தானே. ஸோ பை மிஸ்டேக் இங்க ஒரு எரர் வந்திருக்கு புக்ல. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி கேன்சலேஷன் பண்ணியிருக்காங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரியாடம்மா? ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே ஓகே, பட் இந்த லாஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு குட்டஸ். ஸோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரியா? எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 43ல எக்ஸாம்பிள் 2.29ல இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, அதை நீங்க கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வேணா நான் அது என்னன்ற இதை மட்டும் மென்ஷன் பண்றேன். 10,050 இன்டூ 2/3, இந்த லாஸ்ட் ஸ்டெப் கேல்குலேஷன் தான் இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் குட்டர்ஸ். ஸோ இது எப்படி நீங்க டிவைட் பண்ணுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ இதை வந்து இப்போ இந்த வந்து 2/3 இருக்கா. ஸோ 2/3 நீங்க ஃப்ராக்ஷன்ல கன்வெர்ட் பண்ணிட்டு இதால மல்டிப்ளை பண்ணாலும் ரைட்டு தான், இல்ல டீச்சர் இதால இதை நான் டிவைட் பண்ணி பார்க்கவானாலும் ரைட்டு. ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்லிருக்கேன், இந்த லாஸ்ட் ஜீரோவை எப்பயுமே சேஃபர் சைடு வச்சுக்கோங்க. சரியாடாம்மா? ஸோ இப்போ நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 3 3s are 9, ரிமைண்டர் 1. இந்த ஜீரோ புல் டவுன் பண்ணுவோம். அகெயின் 3 3s are 9, ரிமைண்டர் 1. இந்த 5 புல் டவுன் பண்ணா என்ன வரும், 5 டைம்ஸ் வருமா? ஸோ அப்போ வந்துருச்சா? அப்போ என்ன வந்திருக்கும், இங்க 3 3 5, இந்த ஜீரோவை அப்படியே கேரி அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். இன்டூ 2 போட்டீங்கன்னா தான் இதோட ஆன்சர் வரும். 3350 ரெண்டால பெருக்குனா என்ன வரும், நீங்க யோசிங்க. குட்டஸ் யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான கேல்குலேஷன் இல்லையே, ஏன் குட்டஸ்? ட்ரை பண்ணலாமா? நானே தான் செய்யணும். ஓகே டன். 6,700, 6,700 தான் இதோட ஆன்சர். அமௌண்ட்டுக்குரிய சிம்பல் தட் இஸ் அசல். அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 6,750 வாங்கியிருக்காங்கப்பா. சரியா? ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் இந்த புக்ல இருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிடம்மா? இதான் இதோட கரெக்டான ஆன்சர். சரியா குட்டஸ்? சரி, இது வரைக்கும் நம்ம முடிச்ச எல்லாத்தையுமே ஐ திங்க் சக்சஸ்ஃபுல்லி
நம்ம செகண்ட் சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வர கிளாஸ்ல நம்ம தேர்ட் சாப்டர் மூவ் ஆன் பண்ணிடலாம் குட்டஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேட்கலாண்டாமா. சாட் பாக்ஸ்ல யார் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ டவுட்ஸ் இல்லைன்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாடா. ஓகேடா குட்டஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூடாமா. கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். கத்தி